ஆண்களுக்கு உள்ளே நுழைய முடியாத ஒரு அரிய கோவில் பற்றிய இன்றைய டீ டைம் நியூஸ்ல பார்க்கலாம். அருண், சொல்லு கவிதா. ஆண்களே போக முடியாத ஒரு பூஜை, அதாவது பெண்கள் மட்டுமே நடத்துற ஒரு பூஜை இருக்கு, தெரியுமா உனக்கு? பெண்கள் மட்டுமே நடத்துகிற பூஜை? அதுவாக ஆண்கள் மட்டும்தான் பூஜை நடத்துவாங்க, பெண்கள்லாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, பெண்கள் பூஜை நடத்துகிறாங்க, ஆண்கள் அங்கே போகக்கூடாதா? ஆமாம், அந்த பூஜை பேர் வந்து நாரி பூஜை. இது எந்த கோவிலில் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளம் ஆலப்புழாவில் இருக்கக்கூடிய நீரேட்டுபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சக்குளத்துக்காவு அம்மன் கோவிலில் தான் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நடக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்லணும்னா இந்த கோவில்ல நடத்துற பொங்கல் விழா வந்து கின்னஸ் புக்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமான கதையா இருக்கு. என்ன அப்படி என்ன திருவிழா அது? அதாவது இந்த பொங்கல் விழாவில் வந்து லட்சக்கணக்கான பெண்கள் மட்டும் கலந்துக்குவாங்களாம். கார்த்திகை மாசம் தான் இந்த பொங்கல் விழா நடத்துறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கோவில் பூசாரி என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, கோவிலுக்குள்ள இருந்து நெருப்பு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் முகப்புல வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து ஏத்துவாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரா அப்படி அப்படி ஏத்தி லட்சக்கணக்கான பேர் அந்த ஒரே ஒரு தீபத்தால வந்து அந்த பொங்கல் எல்லாம் செய்வாங்க. இது வந்து அந்த கோவிலோட சிறப்பம்சம் அப்படின்னு சொல்றாங்க. லட்சக்கணக்கான பெண்கள் ஒரே நேரத்துல இந்த பொங்கல் வைக்கிறதுக்காக இதுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வந்து பெற்றிருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல அருண், அதாவது ஆண்கள் போக முடியாத ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூஜை பேர் வந்து நாரி பூஜை. அந்த பூஜையில வந்து பெண்கள் மட்டும்தான் பங்கு பெறுவாங்க. பெண்களை வந்து தேவதையா பாவிக்கிற ஒரு பூஜை அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வந்து கோவில்ல வந்து சாமியை நம்ம போய் கும்பிடுவோம், பூசாரி வந்து பூஜை பண்ணுவாரு. ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பூசாரியே வந்து சாதாரண பெண்ணை வந்து ஒரு பீடத்துல உட்கார வச்சு அவர் வந்து தொட்டு வணங்கி பாத பூஜை செஞ்சு பெண்களை வந்து சிறப்பு படுத்தக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த நாரி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல யாரெல்லாம் கலந்துக்குவாங்க அப்படின்னா, ஏழை எளிய மக்கள்ல இருந்து சாதாரண மக்கள்ல இருந்து ஒரு செலிபிரிட்டிஸ் வரைக்கும் வந்து இந்த பூஜையில வந்து கலந்துக்குவாங்க. ஆண்கள் எல்லாருமே வெளியே தான் நிற்பாங்க. இதுதான் இந்த பூஜையோட சிறப்பம்சம். எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சாமி முன்னாடி எல்லாரும் சமம். அதுலேயும் பெண்கள் வந்து இந்த கோவிலில் எல்லாரும் சமமாக பார்க்கப்படுறாங்க, எல்லாருக்குமே பூஜை பண்ணுறாங்க இல்லையா? பெண்களை வந்து நம்ம சாமியாக கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான பெண்களை போற்றி வழிபடணும் அப்படின்றது தான் இந்த கோவில் வந்து நமக்கு சொல்லுது, உணர்த்துது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்கு அருணா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மன் கிட்ட போய் எந்த பெண் மனமுருகி கண்ணீர் விட்டு வந்து எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடு அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் வந்து அம்மன் அதை உடனே நிறைவேற்றிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்காங்க. சிறப்பு. கொஞ்சம் வித்தியாசமான கோவிலாக தான் இருக்கு. அதனால பல பெண்களும் இங்கே போய் பயனடைவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐதீகமாக இருக்கு. ஓகே மக்களே, இத்தோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.